முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். எல்லாரும் சேர்ந்து என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்துக் கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலியடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும். ஆத்துமா ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையை பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மையுள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை, வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசரே சுவையே. துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும், துதித்திடும் என் உள்ளம் என்றும், போற்றிடும் என் உள்ளம் என்றும். முகமுகமாக நேசரை காண்பேன், நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே, பாரங்களும் இல்லையே, பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன்,
நேசரேசுவையே ஆத்துமா பாடிடுவே ஆத்தும நேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் உம்மை துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும் என் முழு உள்ளம் இயேசுவை பாடும் என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும் அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என் உள்ளம் என்றென்றும் போற்றும் ஆத்துமா பாடிடுவே ஆத்தும நேசரேசுவையே ஆத்துமா பாடிடுவே ஆத்தும நேசரேசுவையே துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும் துதித்திடும் என்னுள்ளமென்றும் போற்றிடும் என்னுள்ளமென்றும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என் முழு உள்ளத்தோடு முழு ஆத்மாவோடு தாவீது சொல்லுகிறார், என் ஆத்துமா உம்மை பாடிடும். ஹல்லேலூயா. என் நாவு அல்ல என் உதடுகளினால் நான் உம்மை துதிக்கிறேன் என்று சொன்ன தாவீது, கர்த்தரை துதிக்கிற துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். ஹல்லேலூயா. அப்படின்னா அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, என் ஆவியோடும் பாடுவேன், நான் உண்மையோடும் பாடுவேன். ஹல்லேலூயா. என் ஆவி என் சரீரம் மாத்திரம் அல்ல, என் ஆத்துமா என்னை உண்டாக்கின என்னை ரட்சித்த என்னை மீட்ட என் தேவனை பாடும் என்று தாவீது சொல்லுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எதற்காக நான் கர்த்தரை பாடணும், எதற்காக நான் கர்த்தரை உயர்த்தணும் அப்படின்னா, உன்னதமானவருடைய மறைவினாலே தேவன் என்னை மூடி என்னை பாதுகாக்கிறார். ஹல்லேலூயா. சிறகுகளால் என்னை மூடிக்கொண்டு அவருடைய செட்டை ஒரு கோழி தன் குஞ்சுகளை சிறகுகளின் கீழே மூடி காப்பாற்றுகிறது போல, மழையிலும் வெயிலிலும் அல்லது எதிரியான கழுகோ காகமோ வரும் பொழுது தன்னுடைய செட்டைகளினாலே மூடி பாதுகாக்கிறது போல, தேவன் இந்த உலகத்திலிருந்து பாவத்திலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து தேவன் நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஹல்லேலூயா. தாழ்மையுள்ள தேவன் உள்ளம் அது தேவனை மாத்திரம் தான் பாடும். ஹல்லேலூயா. தன்னை குறித்து ஒரு நாளும் மேன்மையாய் பெருமையாய் அது பேசாது. தாழ்மையுள்ள தேவன் தேவனையே பாடும். அது பாடி பாடி என்னாலும் மகிழ்ந்திருக்கும். ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒருவன் சந்தோஷமாய் இருந்தால் அவன் சங்கீதங்களை பாட கடவன். ஹல்லேலூயா. அது அந்த வசனம் அப்படி சொல்லுது. ஆனா எந்த சூழ்நிலையிலும் நாம் தேவனை பாடுகிறவர்களாய் தேவனை துதிக்கிறவர்களாய் நாம் மாறிவிட்டால் நம்முடைய எல்லா சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாய் இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா. ஆகையினால் அந்த தேவனை இந்நாள் வரைக்கும் நம்மை பாதுகாத்த அந்த தேவனை அவர் எப்படி நம்மை பாதுகாக்கிறார்னா, அவருடைய இரத்த கோட்டைக்குள்ளாய் மூடி மறைத்து, ஏனென்றால் அவருடைய இரத்தம் நம்முடைய சகல பாவங்களை நீக்கி அது சுத்திகரிக்க வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த இரத்த கோட்டைக்குள்ள இயேசுவின் இரத்தம் என் மேல, என்னை சாத்தானோ பாவமோ உலகமோ எந்த ஒரு கொள்ளை நோயோ வியாதியோ எதுவுமே என்னை நெருங்காது. அப்படியே வந்தாலும் அதிலிருந்து விடுதலை கொடுக்கிற தேவன் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன வந்தாலும் எனக்கு எதிராக யார் வந்தாலும் எனக்கு ஜெயம் கொடுக்கிற தேவன், அந்த இரத்த கோட்டைக்குள்ளே என்னை மூடி மறைக்கிற தேவன் அவர். அந்த தேவனை நாம் அப்படியே நல்ல கரங்களை தட்டி நாம் கர்த்தரை பாடி அவரை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. Jesus, hallelujah. நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான், நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று
கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் எவரையும் விட இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. தேவனே ஒளியும் மீட்புமானார், யாருக்கு அஞ்சிடுவே. அவரே அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. அவரே என் வாழ்வின் பலனானார், யாருக்கு பயப்படுவே. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. தாய் தன் பிள்ளை மறந்தாலும் மறவாத என் நேசரே. ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். நல்ல ஆயனை போல நடத்துகிறீர், அபிஷேகம் செய்கின்றீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாதுவும் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் மாறாதுவும் கிருபை உன்னை விட்டு விலகாது. அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். என்னை அநாதி ஸ்நேகத்தால் இழுத்துக் கொண்டீர், அனைத்து சேர்த்துக் கொண்டீர். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. நேசரின் ரத்தம் நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். நேசரின் ரத்தம் என் மேலே நெருங்காது சாத்தான். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். பாசமாய் சிலுவையில் பலியானார், பாவத்தை வென்று விட்டார். கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் அணுகாது, இயேசுவின் நாமத்தினால இம்மட்டும் உதவின எபினேசர். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இம்மட்டும் உதவின எபினேசரே இனியும் காத்திடுவார். இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரியவரே. இந்த உலகிலே இருக்கும் அவனை விட என் தேவன் பெரிய
ரத்தத்தினால கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் எந்த தீங்கும் தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. ஹல்லேலூயா. எல்லாம் அப்படியே நல்லா கரங்களை தட்டி இயேசுவின் ரத்தம் என் மேல, எல்லாம் அப்படியே முழங்கால் படிடுவோம். இயேசுவின் ரத்தம் என் மேல, பரிசுத்தமுள்ள ரத்தம் என் மேல, பாவங்களை மன்னிக்கிற ரத்தம் என் மேல, வியாதிகளை என்னை விட்டு விலக்குகிற ரத்தம் என் மேல, சாத்தானை ஜெயித்த ரத்தம் என் மேல, இயேசுவின் ரத்தம் என் மேல, என் நேசருடைய ரத்தம் என் மேல. என்னை எந்த பாவமோ எந்த சாத்தானோ எந்த அக்கிரமங்களோ எந்த துன்மார்க்கமான காரியங்களோ இயேசுவை விட்டு என்னை பிரிக்கிற எந்த காரியமும் என்னை மேற்கொள்ளவே முடியாது. ஜெய கிறிஸ்து என் மேல இருக்கிறார். கர்த்தருடைய அபிஷேகம் என் மேல இருக்கிறது. கர்த்தருடைய வல்லமை என் மேல இருக்கிறது. கர்த்தருடைய கிருபை என் மேல இருக்கிறது. கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல இருக்கிறார். சகல பாவங்களையும் நீக்கி சுத்திகரிக்கிற இயேசுவின் ரத்தம், வல்லமையுள்ள ரத்தம், மகிமையின் ரத்தம், குற்றமில்லாத மாசற்ற ரத்தம், உலக ஜனங்களின் பாவங்களை நீக்குகிற ரத்தம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும். மகிமையானவர் மகிமையானவர் மகிமையானவர். தாய் மறந்தாலும் நம்மை மறவாதவர், யார் வெறுத்தாலும் நம்மை வெறுக்காதவர், யார் நமக்கு உதவி செய்தாலும் நமக்கு உதவி செய்கிறவர், யார் நம்மை தேடாமல் போனாலும் நம்மை தேடி வருகிற நல்ல நேசர் ஜீசஸ். தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும் மறவாத என் நேசரே. நல்லாயனை போல ஆயனை போல எல்லாரும் சொல்லுங்க. அபிஷேகம் செய்கின்றீ என்னை ஆயனை போல நடத்துகிறீ. அபிஷேகம் செய்கின்றீ. கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாத உன் கிருபை. மலைகள் குன்றுகள் விலகினாலும் மாறாது உன் கிருபை. அநாதி சிநேகத்தால் அநாதி சிநேகத்தால் உருக்கமான இரக்கத்தினால அனைத்து சேர்த்துக் கொண்டீர். அநாதி சிநேகத்தால் இழுத்துக் கொண்டீர். அனைத்து சேர்த்துக் கொண்டீர். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் எந்த தீங்கும் தீண்டாது. அந்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன். இனி எதுவும் அணுகாது. எந்த தீங்கும் தீண்டாது. தீண்டாது. எந்த தீங்கும் தீண்டாது. எபினேசரே ஆராதனை என் துணையாளரே. ஆராதனை எபினேசரே. ஆராதனை என்
மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை, எபினேசரே ஆராதனை, ஈசர் துணையாளரே ஆராதனை. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. எளியோனை கண்ணோக்கி பார்த்தீரையா, பேர் சொல்லி என்னை அழைத்தீரையா. உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், உமை விட்டு எங்கோ நான் சென்ற போதும், என்னை தேடி என் பின்னே வந்தீரையா, என்னை தேடி என் பின்னே வந்தீரையா. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. நீரென் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. நீரென் மேல் வைத்தவும் கிருபையினால் நிர்மூலமாகாமல் காத்தீரையா. கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கடுங்கோபத்தால் என்னை அடித்தாலுமே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே, கனிவாக என்னை நீ தேற்றினீரே. மறப்பேனோ உமது அன்பை, நான் மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. மறப்பேனோ உமது அன்பை, மறப்பேனோ உமது அன்பை. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. இருளென்னை சூழ்ந்திட்ட நேரத்திலே, வழி ஒன்றும் அறியாமல் தவிக்கையிலே. மறந்தீரோ என்று நான் அழுதேனையா, மறந்தீரோ என்று நான் அழுதேனையா. உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா, உன்னை மறப்பேனோ என்று சொல்லி அழைத்தீரையா. மறப்பேனோ உனது அன்பை, நான் மறப்பேனோ என்னை நீட்ட அன்பே. மண்டியிடுவேனும் பாதத்திலே, மண்டியிடுவேனும் பாதத்திலே. எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே ஆராதனை. நல்ல எபினேசரே ஆராதனை, என் துணையாளர். எல்லாரும் சொல்லுங்க, என் துணையாளரே எனக்கு எபினேசரே, எபினேசரே ஆராதனை, என் துணையாளரே. இந்த
இந்த பொல்லாத பாவம் நிறைந்த உலகத்தில நீரே எனக்கு துணை ஆண்டவரே. மறப்பேனோ பாதத்திலே மண்டியிடுவே. உங்க பாதம் எனக்கு தஞ்சம், என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு. மறப்பேனோ ஏசையா, மறப்பேனோ மண்டியிடுவே. என்னை ஒப்பு கொடுக்கிறேன், மண்டியிடுவே ஏசையா, மண்டியிடுவே. உங்க பாதத்திலே என்னை அர்ப்பணிக்கிறாயா உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீ எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று வேறெவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா இரக்கத்தின் சிகரம், இயேசு மகராஜா, இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படும். உம்மை ஆராதிக்கிற ஒருவரை நீர் கைவிடுகிறதில்லை. ஜெபிக்கிற ஒவ்வொருவரையும், உம்முடைய நாமத்தை அறிந்திருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் ஒருபோது கைவிடாத தேவன். நாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்பினோரை நம்பினோரை நீர் மறப்பதில்லை, நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை. நம்பினோரை எங்களை கைவிடாதவரே, நம்பினோரை கைவிடாதவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களை காப்பாற்றுகிறவரே, எங்களை மீட்டவரே. எங்கள் ரட்சண்ய கண்மலையே, நாங்கள் நம்பி இருக்கிற கேடகமே, எங்கள் துருகமே, எங்கள் கோட்டையே, எங்கள் கண்மலையே. நம்பினோரை நீர் மறப்பதில்லை, உம்மை தேடி வந்த ஒருவரையும் நீர் வெறுப்பதில்லை. என்னிடத்திலே வருகிற ஒருவனையும் நான் புறமே தள்ளுவதில்லை. எல்லாருடைய நாமத்தை துதிப்போம், அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே.
உலகம் எந்தெந்த நாமத்தையோ துதிக்கிறது. அறியாமையினால தேவன் இல்லாத மனக்கண்களை குருடாக்கி வைத்திருக்கிற பிசாசானவன், மெய்யான தெய்வத்தை அறியாத ஜனங்கள் அவங்க பாடும் பொழுது, அவங்க சரணம் என்று சொல்லும் பொழுது, ஒரு சின்ன குழந்தை, சின்ன பிள்ளைங்க கூட அவ்வளோ உற்சாகத்தோடு முழு பலத்தோடு அந்த பின்னாடி அந்த கோரஸ் மாதிரி கத்துவாங்க, பாடுவாங்க. ஆனா மெய் தெய்வத்தை ஆராதிக்கிற நீங்களும் நானும், ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும், அவர்களுக்கு இருக்கிற வைராக்கியத்தை விட, அவர்களுக்கு இருக்கிற வாஞ்சையை விட நமக்கு எவ்வளவு இருக்கணும். ஜீசஸ் எனக்கு ஜீவன் தந்த தேவன் அவர். நான் எதுக்கு கர்த்தரை ஆராதிக்கணும்? எதுக்கு நான் அவரை பாடணும்? ஏதாவது எனக்கு கொடுப்பாருன்னு இல்லை, ஏற்கனவே எனக்காக அவர் ஜீவனை கொடுத்துட்டாரு. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு ஜீவன் தந்த நேசரை, எனக்காய் ஜீவனை கொடுத்த நேசரை ஆராதிப்பேன். முழு உள்ளத்தோடு, முழு பலத்தோடு, முழு ஆத்மாவோடு, முழு சிந்தையோடு. என் கவலைகளை மறந்து, எனக்கு இருக்கிற பிரச்சனை போராட்டங்களை மறந்து, என் குடும்பத்தை மறந்து எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அந்த அந்த நம்பிக்கையோட அந்த இடத்துல இருக்கிறீங்க? நம்புறவங்க மாத்திரம், முடிந்தவங்க முழங்காலுங்க, முடியலன்னா எழுந்து நின்றுங்க. இன்னும் ஒரு 10 நிமிடம் தான், முடியலன்னா எழுந்து நின்று கொள்ளுங்க. அதை நம்புறவங்க மாத்திரம். ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னாரு, நீ உன் ஒரே பேரான குமாரனை எனக்கு நீ பலி கொடுன்னு சொல்லும் பொழுது ஒரு வார்த்தை கூட ஆண்டவர்கிட்ட கேட்கல. எப்படி ஆண்டவரே, 75 வயதுல என்ன தெரிந்து கொண்டீங்க, 100 வயதுல எனக்கு பிள்ளையை கொடுத்தீங்க, நீங்க கொடுத்த அதே பிள்ளையை நீங்களே கேட்குறீங்களே, இது நியாயமா? நம்மனா கேட்டிருப்போம், நீங்க தானே எனக்கு இந்த வீட்டை கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு இந்த பொருளை கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு இந்த பிள்ளையை கொடுத்தீங்க, நீங்க தானே எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்தீங்க, இப்ப நீங்களே எடுத்துக்கொண்டா எப்படி ஆண்டவரே? நம்மனா அப்படிதான் கேட்டிருப்போம், நான் அப்படிதான் கேட்டிருப்பேன். ஆனா ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் கேட்கல. ஏன்னா கர்த்தர் கொடுத்தது நான் கர்த்தருக்காய் திரும்ப கொடுப்பேன். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? இந்த உலகத்துல நமக்கு எல்லாமே தேவன் தந்தது, பூமியின் அது நிறைவும் கர்த்தருடையது. நான் கொடுக்கிறேன் அப்படி இல்லை, கர்த்தர் எனக்கு கொடுத்ததை நான் கர்த்தருக்காய் கொடுக்கிறேன். அவன் கொடுத்ததை அவர் திரும்ப அவனுக்கு கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா ரெட்டிப்பா கொடுப்பார். ஆண்டவர் சொன்ன உடனே கீழ்ப்படிந்து கூட்டிட்டு போறாரு. மோரியா தேசத்தில் இருக்கிற மலையில நீ கொண்டு போ, கூட்டிட்டு போன்னு சொல்லும் பொழுது வேலைக்காரங்களை கூட்டிட்டு கழுதையின் மேல விறகு கட்டையெல்லாம் எடுத்துட்டு போறாங்க. போய் எல்லாம் மேல போயிட்டு வேலைக்காரங்களை கீழே நிப்பாட்டிட்டு கட்டையிட எடுத்துட்டு ஈசாக்க கூட்டிட்டு மேல போகும் பொழுது ஈசாக்கு பாக்குறாரு, அவருடைய உள்ளம் எப்படி இருந்திருக்கு? ஒரு சின்ன பையன். ஆனா தகப்பனை போலதான் பிள்ளை இருக்கும், பெற்றோரை போலதான் பிள்ளைகள் இருக்கும். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தார், ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், ஆபிரகாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தார். ஈசாக்கு அப்படியே ஆபிரகாமுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிந்தார். ஒரு கேள்வி கேட்கல, போய் கட்டைகளை அடுக்கி பலிபீடத்தின் மேல கடைசியா ஈசாக்க தூக்கி ஆட்டுக்கு பதிலாக ஈசாக்க தூக்கி பலிபீடத்தின் மேல வைக்கும் பொழுதுதான் ஈசா கேட்கிறார். அதுக்கு முன்னாடிதான் கேட்கிறாரு, அப்பா பலிபீடம் இருக்கு, விறகு கட்டைகள் இருக்கு, எல்லாமே இருக்கு, பலி எங்க? அப்ப ஆபிரகாம் சொன்ன வார்த்தை தான், கர்த்தர் பார்த்து கொள்வார். எத்தனை பேர் அதை நம்புறீங்க? என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிரச்சனையை கர்த்தர் பார்த்து கொள்வார். எனக்கு இருக்கிற போராட்டத்தை கர்த்தர் பார்த்து கொள்வார். என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்வார். நாம கர்த்தரோடு இருந்தால், கர்த்தரோடு நடந்தால், ஆபிரகாமை போல கர்த்தரை விசுவாசித்தால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால் நமக்கான எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் விசுவாசத்தோடு சொன்னார், கடைசி வரைக்கும் நம்பிக்கையை இழக்கல, விசுவாசத்தை விடல. தூக்கி ஈசாக்க தூக்கி பலிபீடத்தின் மேல வச்சுட்டு கட்டி வச்சுட்டு அவர் ஈசாக்கை வெட்டுவதற்காக கத்தியை எடுக்கும் பொழுது
ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். அல்லேலூயா. ஹalleluya. ஆண்டவர் அந்த இடத்துல இறங்கி வந்தார். ஆபிரகாமே, உன் குமாரன் மேல உன் கையை போடாத. பலி அவன் அல்ல, நான் அவனுக்காக ஏற்கனவே நான் பலி ஆயிட்டேன். உலக தோற்றத்துக்கு முன்னமே உங்களுக்காய் எனக்காய் அடிக்கப்பட்ட, உலக மக்கள் எல்லாருக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியான தேவன் ஆண்டவர் ஆபிரகாமுடைய கண்ணை திறந்து, ஈசாக்கு பலி அல்ல, நீங்களும் நானும் பலியாக அவசியம் இல்ல, உங்களுக்காக எனக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியாயிட்டார். ஆபிரகாமுடைய கண்களை திறந்து அந்த முச்செடிக்கு நடுவில் இருக்கிற அந்த ஆட்டுக்குட்டியை பார், ஈசாக்குக்கு பதிலாக அந்த ஆட்டை எடுத்து நீ பலி கொடு என்று சொன்ன பொழுது அந்த ஆடுதான் இயேசு. உங்களுக்காக எனக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி அதுதான். நாம் பலியிடப்பட வேண்டிய இடத்துல, நாம் அடிக்கப்பட வேண்டிய இடத்துல, நாம் காரி உமிழ்ந்து துப்பப்பட வேண்டிய இடத்துல, பரியாசம் பண்ணப்பட வேண்டிய இடத்துல, நிந்திக்கப்பட வேண்டிய இடத்துல, நம்முடைய பாவங்களுக்காய் சிலுவையை நாம் சுமக்க வேண்டிய இடத்துல, அந்த கல்லனை போல சிலுவையில அறையப்பட வேண்டிய இடத்துல, சாபமான முள்முடியை ஏற்க வேண்டிய இடத்துல, கடைசியில ஜீவன் போகிற வரைக்கும் அவருடைய பரியாசம், அவரை பரியாசம் பண்ணாங்க. நீர் தேவனாமே, நீர் கடவுள் தானே, நீ உன்னை இறைச்சிக்கு என்ன இறைச்சியும் எல்லாவற்றையும் பொறுமையாய் சகித்தது எதற்காக? நம்முடைய மனம் போன போக்குல வாழ்கிறதற்கு அல்ல, அவருக்காய் வாழ, அவரை நேசிக்க, உலகத்தை நேசிக்க அல்ல. ஆபிரகாமை போல தேவனை நேசிக்க. என் சிநேகிதனாகிய ஆபிரகாம் என்று சொன்னாரே, நம்மை பார்த்து ஆண்டவர் சொல்லணும், என் சிநேகிதனே, என் நேசகுமாரனே, என் நேசகுமாரத்தியே, நான் உண்மையில பிரியமாயிருக்கிற அந்த வார்த்தை ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லணும். ஆபிரகாமை போல தேவனுடைய சத்தத்துக்கு நாம் செவி கொடுப்போம், தேவனுடைய சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஒரு கேள்வி கேட்காம எனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக்கொள்வார். இன்றைக்கு மாத்திரமல்ல, என் மரண பரியந்தம் கர்த்தர் எனக்குரிய எல்லாவற்றையும் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். விசுவாசம் பெருகணும், விசுவாசம் ஒரு நாளும் குறையவே கூடாது. பரிசுத்தம் பெருகணும், ஆவிக்குரிய அனுபவம் பெருகணும், ஜெபம் பெருகணும். வேலை பிள்ளைங்க ஜெபிக்கல, பிள்ளைங்க ஆண்டவரை தேடல, நாம தேடுவோம், நாம கர்த்தரை உண்மையாய் ஆராதிப்போம். நம் மூலமாய் பிள்ளைகளை தேவன் கொண்டு வருவார். உன் குமாரனை, உன் பிள்ளையை நீ நடத்த வேண்டிய வழியிலே நடத்து என்று வேதம் சொல்லுகிறது. சொல்ல வேண்டியது நம்முடைய கடமை, அவர்களுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டியது நம்முடைய கடமை. கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். மாம்ச பிரகாரமாய் அல்ல, திட்டி அல்ல, கர்த்தருடைய வசனத்தை கொண்டு அவர்களுக்கு புத்தி சொல்லுவோம். புறம்பை கையாடாதவன் தன் பிள்ளையை பகைக்கிறான். அந்த புறம்பு தேவனுடைய வசனம், அந்த வசனத்தை சொல்லி தேவன் பக்கமாய் அவர்களை திருப்புவோம். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஒரு ஆராதனையை ஈசாக்கை ஒப்பு கொடுத்து செய்தது போல நாம் நம்மை தேவனுக்காய் ஒப்பு கொடுப்போம். இந்த கடைசி நாளிலாவது உனக்கு குறிக்கப்பட்ட, உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த நாளிலாகி நீதியுள்ளவைகளை, தேவனுக்கு பிரியமானவைகளை நாம் தேடுவோமானால், பரிசுத்தமானவைகளை, தேவனுக்கு உரியவைகளை நாம் தேடுவோமானால், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளும்போது காலம் கடைசியாக இருக்கிறது. அவர் சொன்ன எல்லா அடையாளங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கிறது. பிசாசு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறான். அவனுக்கு கொடுக்கப்பட்ட நாளுக்காய் அவன் ஆயத்தமாகி கொண்டே இருக்கிறான். அவனுடைய கையிலே ஒரு நாள் உலகம் கொடுக்கப்பட போகிறது. அதற்கு முன்பதாய் தேவன் தன்னுடைய மனவாட்டி திருச்சபையை அவர் மத்திய ஆகாயத்திலே இறங்கி வந்து அவர் தம்மோடு கூட சேர்த்து கொள்ள போகிறார். நீங்களும் நானும் அவருடைய வருகையிலே காணப்பட வேண்டுமானால் பரிசுத்தம் அலங்காரமாய் மாறணும். உலகம் நம்மை விட்டு எடுக்கப்படணும். நாம் உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் உலகத்துக்கு உரியவர்கள் அல்ல. ஆண்டவர் சொன்னார், நான் உலகத்தார் அல்லாதது போல இவர்களும் உலகத்தார் அல்ல. மீன் கடலுக்குள்ள இருந்தாலும் கடலில் இருக்கிற உப்பு ஒரு நாள் மீனுக்குள்ள இருக்காது. நம்ம வாங்கி சமைக்கும் பொழுது உப்பு போட்டுதான் சமைக்கணும். அது போலதான் அசுத்தம் நிறைந்த, உப்பு நிறைந்த, பாவம் நிறைந்த உலகத்துல வாழ்ந்தாலும் நாம் கிறிஸ்துவுக்குள்ள இருப்போமானால் புது சிருஷ்டியாய் தேவன் நம்மை மாற்றுவார். என்னாலும் புது சிருஷ்டியாய் இருப்போம்.
நம்முடைய ஆவி ஆத்தும சரீரத்தை ஒப்பு கொடுப்போம். அப்படியே பாடல் பாடி உற்சாகத்தோடு திரும்பி போகிறதல்ல, உணர்ந்து மனப்பூர்வமாய் தேவனுக்கு என்று நம்மை அர்ப்பணித்து திரும்பி செல்லுகிறது தான் ஆராதனை. நாம் இங்கு அர்ப்பணிக்கிறது மாத்திரம் அல்ல, ஒவ்வொரு நாளும் வீட்டிலையும் நம்ம எங்க இருந்தாலும் ஆண்டவரே, ஆபிரகாமை போல நான் உம்மோடு நடக்கிறேன் ஆண்டவரே, நீங்க என்னோடு பேசணும் ஆண்டவரே. லோத்துவுக்கு சம்பவிக்க போகிறத ஆபிரகாமுக்கு தேவன் வெளிப்படுத்தினார். நான் செய்ய போகிறதை என் தாசனாகிய ஆபிரகாமுக்கு நான் மறைப்பேனோ என்று ஆதியாகமம் 18ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்னார். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டு மாதிரி நம்ம ஃப்ரெண்டு கிட்ட நம்ம சொல்லுவோம் இல்லையா, நான் இங்க போக போறேன், நான் இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்ய போறேன். அதுபோல லோத்து இருக்கிற இடத்துல அழிவு வரப்போகிறது, சோதம் குமராவில அழிவு வரப்போகிறது. ஆனா அது லோத்துவுக்கு முதல்ல சொல்லப்படல, தேவனோடு இசைந்திருந்த ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்டது. ஏனென்றால் ஆபிரகாம் தேவனோடு நடந்தார். அழிவு வருகிற வரைக்கும் உணர்வு வரவே இல்லை. கடந்த நாட்களில் வேத வசனத்தை தியானித்தோம். வெள்ளம் வந்து எல்லாரையும் வாரிக்கொண்டு போகிற வரைக்கும் ஜனங்கள் உணர்வடையாது இருந்தார்கள். நம்மளை வாரிக்கொண்டு போக தேவன் அழைக்கல. இந்த உலகத்தோடு முடிந்து போக, அழிந்து போக தேவன் நம்மளை அழைக்கல. கிறிஸ்து இயேசுவின் மூலமாக ரட்சிக்கப்படுவதற்கே தேவன் உங்களையும் என்னையும் அழைத்திருக்கிறார். அதற்காகவே தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். அவருடைய அன்பை உதாசீனப்படுத்தாதீங்க, அவருடைய அன்பை தள்ளாதீங்க, அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம அவருடைய சத்தத்தை அற்பமா எண்ணாதீங்க. இன்னும் கொஞ்ச காலம் தான் இருக்கிறது. அப்படியே ஒப்பு கொடுப்போம். உடைக்கப்பட்ட நிலைமையில இருக்கலாம், தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கலாம். உடைக்கப்பட்ட பாத்திரங்களை உருவாக்குகிற தேவன் அவர். மனுஷன் உடைப்பான், தேவன் உருவாக்குகிறார். மனுஷன் தள்ளும் பொழுது அவர் நம்மை சேர்த்து கொள்ளுகிற தேவன். மனுஷன் கையை விடும் பொழுது நம்முடைய கரத்தை அவர் பிடிப்பார். நீங்க மனுஷர் கையை விட்டுட்டு வந்தீங்கன்னா தான் தேவன் உங்க கையை பிடிப்பார். எனக்கு மனுஷன் வேணும், மனுஷன் கையை பிடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவர் உங்க கையை பிடிக்கவே முடியாது. எனக்கு உலகம் போதும், எனக்கு இருக்கிற பணம் போதும், எனக்கு இருக்கிற அறிவு போதும், எனக்கு இருக்கிற ஞானம் போதும், எனக்கு டேலண்ட் இருக்குன்னு நீங்க நினைச்சீங்கன்னா கர்த்தர் உங்களை பிடிக்கவே முடியாது. இன்றைக்கு ஒப்பு கொடுப்போம் அவருடைய சித்தத்திற்கு. ஆண்டவரே, உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று வேதம் சொல்லுது. நான் உலகத்தை சிநேகிக்க கூடாது, நான் உங்களை சிநேகிக்கிறவனாய் மாறணும். உங்களுடைய நேச அன்பு, நேச வைராக்கி எனக்குள்ள அக்கினியை போல பற்றி பிடிக்கட்ட ஐயா. பாதாளத்தை விட, மரணத்தை விட கொடிய அந்த அன்பு, நீர் என் மீது வைத்திருக்கிற அந்த அன்பு நான் உங்க மீது வைக்கணும் ஆண்டவரே. எவ்வளவு நாள் பாவத்தை நேசித்து இருக்கிற, பாவமான காரியங்கள், அற்பமான காரியங்கள், அற்ப சந்தோஷத்துக்காக உங்களை நான் அற்பமா நினைச்சுட்டேன் ஆண்டவரே. எத்தனையோ முறை பாடி இருக்கிறோம், மண்ணுக்காக நான் மாணிக்கத்தை விட்டு விட மாட்டேன். ஆனா பாடுனதுல நான் உண்மையா இல்லப்பா, என் வார்த்தையில நான் உண்மையா இல்ல ஆண்டவரே, என் வாழ்க்கையில நான் அநேக இடத்துல உண்மையா இல்ல ஆண்டவரே. அதனால என் வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை நான் பார்க்க முடியல, ஆசீர்வாதத்தை பார்க்க முடியல, பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு மாற்றத்தை, ஆசீர்வாதத்தை என்னால பார்க்க முடியல. இன்றைக்கு என்னையும் ஒப்பு கொடுக்கிற, என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற, நீர் கொடுத்த பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிற உங்க ஆவியானவர், வல்ல பரிசுத்த ஆவியானவர் செம்மையான வழியில என்ன நடத்துகிறார். எல்லாம் ஒரு நிமிடம் அப்படியே ஒப்பு கொடுப்போம். இனி பாவம் என்ன மேற்கொள்ளக்கூடாது, எந்த உலக காரியங்களும் என்ன மேற்கொள்ளக்கூடாது, எந்த ஆசைகளும் என்ன மேற்கொள்ளக்கூடாது, எந்த சாத்தானும் என்ன மேற்கொள்ளக்கூடாது ஆண்டவரே. உலகத்திலே காணப்படுகிற ஒவ்வொரு மாம்ச கிரியும், ஒவ்வொரு சாத்தான், ஒவ்வொரு பிசாசு, நான் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நான் பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும், தேவனுக்கு மாத்திர கீழ்ப்படியணும். என் ஆவி, என் ஆத்துமா, என் சரீரம் எல்லாவற்றையும் உமக்கு நான் கீழ்ப்படுத்துகிறேன் ஆண்டவரே. உமக்கே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நீர் எனக்காய் உம்மை சிலுவையிலே ஆண்டவரே மனப்பூர்வமாய் கீழ்ப்படுத்தி ஒப்பு கொடுத்தது போல என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். உடைந்த பாத்திரம் என்று
நீர் எவரையும் சொல்லுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதவர், ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாதோர் என்று நீர் எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, எங்க மேல இரக்கமாயிரு, இரக்கத்தின் சிகரம் என் பிள்ளைகள் மேல இரக்கமாயிராண்டவரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகாராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்றோர் வேதனை அறிந்து, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும் நீரே. என் வேதனைகளை அறிந்து, திக்கற்றோர் வேதனை அறிந்து உதவிடும் தகப்பனும். எல்லாம் அப்படியே முழங்கால் படிட்டு ஒரே ஒரு நிமிடம். இயேசு மகாராஜா, ரெண்டு கரங்களை உயர்த்தி இரக்கத்தின் சிகரம். அந்த பர்திமேயுவை போல உம்மை நோக்கி நான் கூப்பிடுகிறேன். என் மேல் இரக்கமாயிரும், பிள்ளைகள் மேல இரக்கமாயிரும், நீர் கொடுத்த இந்த ஊழியத்தின் மேல இரக்கமாயிரும். நீரே உமது முகம் நோக்கி பார்த்தவர் வெட்கப்பட்டு போ. நான் ஒரு நாள் வெட்கப்பட்டு போக கூடாது ஆண்டவரே. உமது திருநாமம் அறிந்தவர்கள், புறஜாதிகள் மத்தியில நான் வெட்கப்பட்டு போக கூடாது. ஊழியங்கள் வளர்ந்து பெருகணும். உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள், ஆத்துமாக்கள் பெருகணும். இயேசையா, உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஆராதனை ஆராதனை அப்பா அப்பா உங்களுக்கு தான் எங்கள் ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு தான். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். இயேசு ராஜாவும் மாளிகையில் ராப்பகலாய் அமர்ந்திருப்பேன். உம்மை துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர மறந்திருப்பேன். என் வாழ்க்கையில எல்லா துயரங்களையும் உங்க சமூகத்துல துதித்து மகிழ்ந்திருப்பேன். எல்லா துயர மறந்திருப்பேன். ஆராதனை ஆராதனை ஆராதனை. அப்பா அப்பா உங்களுக்கு மாத்திரமே எங்கள் ஆராதனை.
எல்லாரும் சொல்லுவோம். என் நேசம் உமக்கு தான், என் அன்பு உமக்கு மாத்திரம்தான். அறிக்கை செய்த ஒவ்வொருவரை தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார். அப்பா அப்பா உங்களுக்கு தான். ஜீசஸ். எல்லாம் கரங்களை தட்டி கர்த்தரை நோக்கி, என் அன்பு உமக்கு தான், என் நேசம் உமக்கு தான், என் பாசம் அனைத்து உமக்கு தான் ஆண்டவரே. இனி உமக்காய் நேரத்தை நான் கொடுப்பேன். இனி உம்முடைய சமூகத்திலே அமர்ந்திருப்பேன். உம்முடைய அன்பு எனக்குள்ளாக ஊற்றப்படட்டும். நேச வைராக்கியம் பற்றி பிடிக்கட்டும். நேச அக்கினி எனக்குள்ளாய் பற்றி எரிவதாக. உலகம் என்னை பிரிக்க கூடாது, பாவம் என்னை பிரிக்க கூடாது, மனுஷன் என்னை பிரிக்க கூடாது, வேலை என்னை பிரிக்க கூடாது. எந்த சிருஷ்டியும் என்னை பிரிக்க கூடாது. என்னை சிருஷ்டித்தவர், என்னை உண்டாக்கினவர், என் மேல் நினைவாய் இருக்கிறவர், எனக்கு இரக்கம் செய்கிற தேவன், அநாதி சிநேகத்தால் நான் உன்னை சிநேகித்தேன். உருக்கமான இரக்கத்தினால, காருண்யத்தினால நான் உன்னை சேர்த்துக் கொள்ளுவேன். நீ எந்த நிலைமையில இருந்தாலும் சரி, இளையகுமாரனை போல இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி வந்துருங்க. இன்றைக்கே ரட்சணிய நாள், இன்றைக்கே ரட்சணிய நாள். இது போல இன்னொரு நாள் நமக்கு வராது, கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து உண்மையாய் அவரை சார்ந்து கொள்வோம். அவர் நம்மை வழி நடத்த இந்த தேவன் என்னைக்கும் உள்ள சதா காலமும் நம்முடைய தேவன். மரண பரியந்தம் அவர் நம்மை நடத்த போதுமானவர். கர்த்தருடைய கரத்துக்குள்ள அடங்கி இருப்போம். ஏற்ற காலத்திலே நம்மை அவர் உயர்த்துவார்னு சொல்றவங்க மாத்திரம் நல்ல கரங்களை தட்டி, ஏற்ற காலத்திலே என்னை உயர்த்துகிற தேவன், அது வரைக்கும் அவருடைய சத்தத்துக்கு, அவருடைய வார்த்தைக்கு, ஆவியானவருக்கு நான் அடங்கி இருக்க கர்த்தர் எனக்கு பலன் தருவாராக. சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரை பலப்படுத்துவீராக. குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்கு மகிமையிலே நிறைவாக்குவீராக. வியாதியோடு இருக்கிற ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீராக. உம்முடைய கரம் ஒவ்வொருவரை தொடுவதாக. உம்முடைய கரம் ஒவ்வொருவர் மீது தங்கி இருப்பதாக. கிருபை எல்லாவற்றிற்கும் மேலாக கிருபை எங்களை சூழ்ந்து கொண்டு ஒவ்வொரு நாளும் நடத்துகிறோம். எல்லா துதி, எல்லா கனம், எல்லா மகிமையும் நமக்கு ஒருவருக்கே ஏறெடுக்கிற விசேஷமாய் ஐயாவை இன்னும் பலப்படுத்துவீராக. எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. உம்முடைய வல்லமையினாலே நிரப்புவீராக. ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையை விடுதலையோடு ஆண்டவரே புறப்பட்டு வருவதாக. உச்சத்தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் இப்பொழுதே உம்முடைய பரிபூர்ண சுகம் வல்லமையாய் இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால் கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்குள்ள பெருக, நாங்கள் ஒவ்வொரு நாளும் சிறுக எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்களும் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். கர்த்தருடைய ஆவியானவர் இமற்ற நம்ம மத்தியில்